தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். செய்தி நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த இடைக்கால தடையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கும்? மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். சமீபத்தில் தனியார் செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில் பாடகி சுசித்ரா தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக்குமார் மற்றும் நடிகைகள் பற்றி பேசியிருந்தார். அவருடைய பேட்டி தன்னுடைய நற்பெயருக்கு கலங்கும் வகையில் விளைவிக்கக்கூடிய வகையில் இருப்பதனால் 1,06,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவருடைய முன்னாள் கணவர் நடிகர் கார்த்திக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தினர் பற்றியும் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் முன்வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பாலாஜி கார்த்திக்குமார் குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு சுசித்ராவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி சுசித்ராவுக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த மனு மீதான விசாரணையை ஜூலை 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.